ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த ஹஸ்பண்ட் கிட்ட சந்தோஷமா சொல்ல அவனும் ஹீரோயினா வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக் பண்ணி பார்த்தா டாக்டர் உன் கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்குதுமா நீ குழந்தை பத்தி தான் உயிரிழக்க ஆபத்துன்னு சொல்லிட்டு குழந்தை கரைச்சு விட்டுறாங்க. அப்பதான் அந்த இருக்க நர்ஸும் நீங்க ஆரோக்கியமா தான் இருக்கீங்க உங்க ஹஸ்பண்ட் குழந்தை கரைக்க சொன்னாருன்னு சொல்ல டென்ஷன் ஆன ஹீரோயின் ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு நீ யாரும் என் குழந்தை கரைக்குதுன்னு சொல்லிட்டு கேப்பா. அவனோ நான் உன்னை பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன் நீ என்னோட ப்ராப்பர்ட்டி நான் உன்னை வச்சு நியூ போட்டோகிராஃபி பண்ண போறேன்டி அதுக்கு உன் கிளாமர் ரொம்ப முக்கியம் அதனால அந்த குழந்தை கரைச்சு உன் கர்ப்பப்பை நட்டுக்கிட்டேன்னு சொல்லுவான். நீ எல்லாம் ஒரு ஹஸ்பண்டோட பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியோ அதெல்லாம் வெக்கமா இல்லையான்னு கேட்க நீ மட்டும் நியூட் போட்டோகிராஃபிக்கு ஒத்துக்கலையோ அன்னைக்கு எடுத்த வீடியோ நெட்ல போட்டு பிளாக்மெயில் பண்ணுவான். ஹீரோயினுக்கு என்ன பண்ற தெரியாம ஃப்ரெண்ட் கணேஷ வர வச்சு நீங்களா சொல்லிட்டு இருப்பா. அவன டென்ஷன் ஆகி நீ எல்லாம் ஒரு ஹஸ்பண்டா சொல்லிட்டு ராகுல் தூக்கி போட்டு மெதிக்க அந்த நேரம் ராகுல ஹீரோயின் கத்தியிலே குத்தி கொண்டுறான். இப்படிதான் ஹஸ்பண்ட் இறந்ததா அந்த கைதிகிட்ட ஹீரோன் சொல்லி முடிப்பான். அவனும் ஹீரோனை பார்த்தா பாவமா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பாடி டிஸ்போஸ் பண்றதுக்கு ஏற்படுறதுக்கு ஒத்துப்பானுங்க. இப்ப ராகுல் பாடியை கார்டு கீழே போட்டு 4 பேருமே அவங்க கெஸ்ட் ஹவுஸ் அவன் எரிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும் போது அப்பதான் வழியில போலீஸ் ஹீரோனை மணிக்கு உன்னை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவளை செக் பண்ணாம அனுப்பிவிட்டுருவாங்க. இவன் நல்லபடியா போயிட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல ராகுல இடிச்சுட்டு அந்த கைதி அந்த தப்பிச்சுட்டு ஹீரோனு வீட்டுக்கு வந்துருவான். ஆனா ஒருத்த ஹீரோனுக்கு கால் பண்ணி நீ பாடி அடிச்சு மாதிரி நான் பாத்துட்டேன் ஒழுங்கா எனக்கு 20 லட்சம் பணத்தை கொண்டு கொடுத்துட்டு போன்னு சொல்ல ஹீரோயினும் பயந்து போயிட்டு பணத்தை கொடுத்துலாமன்னு சொல்லிட்டு அங்க வருவான். சரியான நேரத்துல போலீஸ் வந்து அதனால கைங்க ரொம்ப அரெஸ்ட் பண்ண அவன் வேற யாரும் கிடையாது நேற்று ஹீரோயினை செக் பண்ண அவனை விட்டு போலீஸ்காரனா தான் இருப்பான். ஹீரோயின் கார்டிக்ல ரத்த கரையர்கிட்ட பார்த்துட்டு இருப்பான். சோ சந்தேகப்பட்டு ஹீரோனை ஃபாலோ பண்ணி வந்து டெட் பாடி அடிக்கிற மேட்டர்லாம் அவன் பார்த்துட்டு இருப்பான். சோ இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி பணம் பார்க்க அனுப்பிச்சு இருப்பான். இப்ப ஹீரோயினே போலீஸ் கிட்ட தான் ஹஸ்பண்ட் பண்ணதா உண்மையை ஒத்துப்பான். அந்த இடத்துல இப்ப கணேஷ் வந்து சார் அவ கொண்டுக்கலாம் மாட்டா சார் நான் அவள்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க நீ தான் என் ஹஸ்பண்ட் கொண்டு தெரியும் நீ ஜெயில் போல சொல்றத நான் போலி ஏற்றுக்கேன்னு சொல்லுவான். நான் எங்கேயும் ஹஸ்பண்ட் கொண்டேன் நான் கொல்ல வெளியே நம்ம சொல்ல இப்ப போலீஸும் 2 பேருமே அப்ப கொண்டா அப்ப கொண்டது யாருன்னு சொல்லிட்டு வெறித்தனமா தேட ஆரம்பிக்கிறாங்க.